ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பணியிடம் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பு. செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சருக்கு வெளியே ரிசல்ட் வெளியான சூழ்நிலையில் தற்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 2017, 2022, சில பேர் 2012 டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த எஸ்டிடியில் மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு தந்திருக்கக்கூடிய அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் தான். சரிங்களா? 2012 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 5.5 மதிப்பெண்ணும், 2013 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 5 கிரேஸ் மதிப்பெண்ணும், 2017 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 3 கிரேஸ் மதிப்பெண்ணும், அதுக்கப்புறம் 2019 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2 கிரேஸ் மதிப்பெண்ணும், 2022 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 0.5 கிரேஸ் மதிப்பெண்ணும் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் 2022 வச்சு அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிளைம் ஆகுமா, எனக்கு எவ்வளோ மார்க் வரும், நான் எல்லா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன், தொடர்ந்து 23 பாஸ் பண்ணியிருக்கிறேன், 2017 பாஸ், அதாவது 2013 பாஸ் பண்ணியிருக்கிறேன், 2017 பாஸ் பண்ணியிருக்கிறேன், 22 பாஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு எந்த மார்க் எல்லாத்துக்கும் 5 மார்க் கிடைக்குமா? அப்படி கிடையாது. நீங்கள் 2013 மதிப்பெண் கொடுத்து கிளைம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். இல்லைனா அதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் வச்சு கிளைம் பண்ணிங்கன்னா கம்மியான மார்க் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் பழைய 2013, 17 இதை வச்சு கிளைம் பண்ணுங்கள். எப்போ பிரியராக எப்போ நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அதுக்கானதை வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி பழைய டெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இது தான் இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்காது. அது இருந்தாலே போதும். அது இருந்தால் போதுமா நிறைய பேர் கேட்குறீங்க. அது இருந்தாலே போதும். ஆனால் பழசை கிளைம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான கரெக்டான அந்த கிரேஸ் மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலாக இருந்தாலும் நான் வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நன்றி.